வெல்கம் பேங்க்ளூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா அவல் நொறுக்கு போண்டா. உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, மேலே கிறிஸ்பியாக இருக்குது, கரை மொறுன்னு இருக்குங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிள்ளைகளுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்களான்னா ரொம்ப பாராட்டுவாங்க. அடிக்கடி இதே செஞ்சு கொடுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது மொறுமொறுப்பாக இருக்கும். இது 2 நாளைக்கு வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். டீ டைமில் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னுடைய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் அவல் 1.5 கப் அளவு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி அவல் எடுத்துக்குங்க. இதை வந்து நல்லா வாஷ் பண்ண, ரொம்ப டஸ்ட் இருக்கும். அவல்னாவே கொஞ்சம் டஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். அதனால் நம்ம வாஷ் பண்ணும்போது கருப்பாக இருக்கும் இந்த தண்ணியெல்லாம். அதனால் 3 தடவை இதை வாஷ் பண்ணணும். நான் 1.5 அளவு எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணுங்கள். பேப்பர் அவல் கூட இருக்குங்க. அந்த பேப்பர் அவலாக இதுக்கு நான் சரிப்பட்டு வராது. இந்த மாதிரி அவல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அவல் ஒரு ஹெல்த்தியான ஃபுட் தான். நம்ம நொறுக்கு தீனியாக இது சாப்பிடும்போதும் நமக்கு ஒன்றும் ஆகாது. அந்த அளவுக்கு நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். வயிற்றுக்கு நல்ல ஒரு ஜீரணத்தை கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நல்லா வெள்ளை வெள்ளையர்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஊறத்துக்கு தண்ணி ஊற்றலாம். அதை மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினாவே போதுங்க. நல்லா சாஃப்டாக ஆகிடும். இப்போ நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 1/2 hour மூடி வச்சுருந்தா போதும். இப்போ பாருங்கள், 1/2 hour மூடி வச்சுட்டு நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். இப்போ வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கருவேப்பிலை. இது வந்து தட்டி வச்ச இஞ்சி, நல்லா நைஸாக தட்டி வைக்கணும். இப்போ இது வந்து சோம்பு வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வந்து சீரகம், ஜீரண சக்தியை கொடுக்கும். சோம்பு வாய்வு அகற்றும். வரமிளகாய் சிறிதளவு எடுத்திருக்கேன் காரத்துக்கு. அப்புறம் காரத்துக்கு நான் இன்னொன்று சேர்க்க போகிறேன். அது என்னென்னு அப்புறம் பார்க்கலாம் வாங்க. இப்போ கருவேப்பிலையும் எடுத்துட்டேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போது ஒன்றுன்னா நம்ம அதில் சேர்த்தணும். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் ஊற வச்ச அவலை அரைச்சிக்க போகிறேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க, ஒரு கொரப்பாக அரைச்சா போதும். இப்போ நான் கொரப்பாக அரைச்சி இதில் சேர்த்துறேன். நான் தண்ணி ஊற்றாம தான் இது அரைச்சேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இதுக்கு தேவைப்படாது. இப்போ நான் கடலை மாவு எடுத்திருக்கேங்க. கடலை மாவு வந்து இதுக்கு பைண்டிங்காக இது நாம் சேர்த்துறோம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து நம்ம போண்டா சுடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடலை மாவு சேர்த்தியாச்சு. இப்போ நான் ஒன்றா சேர்த்தலாம். உப்பு சேர்த்தியாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, சீரகம், சோம்பு சேர்த்துலாம். அதன் பிறகு கருவேப்பிலை. இப்போ கொத்தமல்லி தலையும் சேர்த்தியாச்சு. இது வந்து இஞ்சி, தட்டி வச்ச இஞ்சியும் சேர்த்திட்டேன். நல்லா நைஸாக இருக்கணும் இஞ்சி, இல்லைன்னா புட்டியாக நறுக்குனாலும் நல்லாயிருக்கும். இப்போ வரமிளகாய் பாருங்கள், நிறைய போடல, சும்மா ஒரு 7-8 பீஸ் தான் போட்டிருக்கிறேன். பிறகு மிளகாத்தூள் இதில் சேர்த்துணுங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துனேன். இன்னும் கூட காரம் தேவைன்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துங்க, நல்லா தான் இருக்கும். நான் வந்து காரம் பத்தலைன்னு நான் நடுவில் ஒரு தடவை சேர்த்துனேன். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்தியாச்சு. எல்லாமே சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு பிசையலாம், எல்லாம் ஒன்றா பைண்டிங் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு நம்ம தண்ணி தெளித்து கொஞ்சம் இலகுவாக பண்ணலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொழக்கொழன்னும் இருக்கக்கூடாது. இது கொழக்கொழன்னும் இது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் இது வந்து 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். மொறு கரன்னு இருக்கும். இப்போது தண்ணி தெளித்து நான் இதை பிசைஞ்சிக்கிறேன். நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணுங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இளக்கமாகவும் இருக்கக்கூடாது. அப்படியே நம்ம போடும்போது ஈஸியாக புட்டுட்டு அதில் போடுற மாதிரி இருக்கணும். இப்போ நான் எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. இப்போ நம்ம சின்ன பீஸாக தான் போடுறோம்.
அதாவது ரொம்ப சின்ன பீஸாக போட்டால் தான் இதுக்கு இதோடைய டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சம் வடை மாதிரி தட்டி போடுறத விட இப்படி போட்டால் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ நான் சின்ன சின்ன துணுக்காக போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லாமே போட்டு அதன் பிறகு நல்லா பொன்னிறமாக இதை வதக்கணும், வறுக்கணும். இப்படி கூட தமிழில் சொல்லலாம், பொரித்து எடுக்கலாம்னு சொல்லலாம். இப்போ நான் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்க போகிறேன். அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாங்க. அதாவது டீ டைமுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பசி எடுத்தால் கூட இது சாப்பிட்டிங்களன்னா கொஞ்சம் நல்லா வயிறு ஃபில்லாக இருக்கும். இதில் போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் வயிற்றை காப்பாற்றும். அந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்ல இன்க்ரீடியன்ஸ் தான். அதாவது நொறுக்கு தீனிகளில் வந்து சில இன்க்ரீடியன்ஸ் போட்டால் கூட நம்ம வயிறை கெடுத்துரும். ஆனால் இது வந்து அப்படியெல்லாம் இல்லை. கடையில் வாங்குகிற போண்டா, பஜ்ஜி இது மாதிரி வாங்கி சாப்பிட்றத விட அந்த பல எண்ணெய்களில் அவங்க வந்து பல தடவை எண்ணெய் ஊற்றிருப்பாங்க. அது நம்ம வயிற்றுக்கு கெடுதல் தான். வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது அவ்வளவும் நல்லது. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. இன்னொரு பீஸ் கூட நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா ஃப்ரையான போண்டா இது. இன்னொரு போண்டா கூட நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் முன்னவே எடுத்துட்டேன். அந்த முன்னவே எடுத்த போண்டா கூட அருமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது இது 2 நிமிஷம் கேப்பு. அது முன்னாடி எடுத்தது அவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது. இது பாருங்க கொஞ்சம் முன்னாடி ஒரு 2 நிமிஷம்னு நினைக்கிறேன் முன்னாடி எடுத்தது. இதுவும் நல்லா இருக்குது. இது ஒரு டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குது. எப்படி வேணாலும் நீங்கள் சுட்டுக்குங்க. விருந்தினர் வந்தால் கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.